Taste the Daily. மோகன் சார், என்னன்னா ஒரு ஜனநாயக கட்டமைப்புல யார் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். ஆனா அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது அதீதமான கருத்துக்கள் வந்து கொட்டி குவியுது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்துட்டா மட்டும் அந்த மாதிரியான கருத்துக்கள் வெளியில வரதே இல்லையே. ஏன் இல்லை வெளியே வர்றதுன்னா யார்? திரைப்பிரபலங்களே சொல்றேன். திரைப்பிரபலங்களாகட்டும், சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்களாகட்டும். இல்லை, இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரம் ஆகுது. எந்த இன்சிடென்ட் சொல்றீங்க? இப்போ லேட்டஸ்டா நிறைய இன்சிடென்ட் நடந்தது. லேட்டஸ்டா அதுல என்னன்னு சொல்லிருங்க. ஏன்னா அண்ணா பெண்களுக்கு எதிரான வன்முறைன்னு எடுத்துட்டாலே தினசரி ஒரு 10 நடக்குது. நான் எதை நினைச்சுக்கிறது? அண்ணா பல்கலைக்கழகம். ஓ, அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. இதை நீங்கள் வந்து நடிகர்கள்லாம் ஏன் வந்து வெளிப்படையாக பேசவில்லைன்னு தான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியட்லேயும் அவங்க வந்து வெளியே வந்து குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லுவது வழக்கம் என்றும் சொல்லியிருக்கீங்க. இப்போது தமிழ்நாடு அது சொல்லுவது தவறில்லை. ஆனால் இந்த முறை சொல்லக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, வாய்ப்பு உருவாக்கப்படவில்லை. அந்த நடிகர்கள் சங்கம் முன்னெல்லாம் வந்து ஒரு சங்கத்தினுடைய அவங்ககிட்ட அனுமதி பெற்று தான் நடிகர்கள் வந்து அப்படியா வரும். அப்படிதான் இது எனக்கு தெரியலையே. இந்த தமிழ்நாட்டுல அப்படி ஏதாவது நடிகர் சங்கத்துல சட்டம் இல்ல சார். இப்போ என்ன போட்டீங்களா? இப்போ சட்டம் நான் சொல்றது அசோசியேஷன் தான். இது சட்டம் இல்ல, அசோசியேஷன்ல தான் சார் நானும் கேக்குறேன். அவங்க நடிகர் சங்கத்துல அப்படி ஒரு இது உத்தரவு இருக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையே. இல்ல, பொதுவாக ஈவன் அந்த சங்கத்துடைய பைலாவிலே கூட இதெல்லாம் இருக்காது போலயே. பொதுவாகவே அசோசியேஷனுடைய பர்மிட் இல்லாம அந்த நடிகரோ நடிகைகளோ வெளியே வந்து குரல் கொடுக்க முடியாது. அவங்க அனுமதி. சார் நான் கேக்குறேன், இருங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல, நான் விளக்க சொல்றேன் இருங்களேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நடிகர் சங்கத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி வெளியில வந்து பேசுனாங்களே, இப்ப ஏன் பேசல அப்படி கேட்கல நானு. நீங்க அப்படிதான் தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி, ஆட்சியை பத்தி, ஆட்சியில அது சரியில்லை, ஆட்சியில இது சரியில்லை அப்படின்னு பேசுனாங்கல்ல, அந்த மாதிரியான பேச்சுக்கள் இப்ப இல்லையே ஏன்னு கேக்குறேன். இப்ப புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? கேளுங்க. அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த வழக்கு மட்டும் ஹைகோர்ட் வந்து சூமோட்டோவா எடுத்துக்கிட்டாங்க இந்த கேஸ் வழக்கை. அப்படி எடுக்கின்ற பொழுது அந்த வழக்கின் மீது அந்த பெண்ணுக்கும் நிவாரணமாக 25 லட்சமும் அல்லது அதை பள்ளியில் இந்த கல்லூரியில் படிப்பதற்கு 3 ஆண்டுகள் தொடர்ந்து படிப்பதற்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்கள். அப்படி உத்தரவிட்டு அது மட்டுமல்லாமல் பல குழுக்கள் வந்து அமைச்சு அந்த குழுக்களை விசாரணையில் இருக்கிறது. விசாரணையில் நிலுவையில் இருக்கின்ற பொழுது போலீஸ் எல்லாவித கட்டுப்பாடும் அவர் நடவடிக்கை எடுத்த பிறகு அப்போ நீங்க எப்படி நீங்க ஒரு நடிகரோ நடிகைகளோ வெளியே சொல்ல முடியும்? ஆனால் வெளியே இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கே சார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வழக்குகள் வந்துச்சு. அந்த வழக்குக்கெல்லாம் இப்ப வந்து இந்த சட்டம் பொருந்தலையா? இது அரசியல் அமைப்பு சட்டத்தை இப்ப நீங்க மாத்திட்டீங்களா? இந்த 1950ல கொண்டு வந்தீங்களா இல்ல இப்ப கொண்டு வந்திருக்கீங்களா? 2024ல கொண்டு வந்தீங்களா அரசியலமைப்பு சட்டத்தை? எனக்கு தெரியலையே. சரி, இதே குற்றச்சாட்டு பொள்ளாச்சியில நீங்க சொல்லல. அப்ப நீங்க வந்து எல்லாரும் கருத்து சொன்னீங்களே, அப்பெல்லாம் வந்து வழக்கு இல்லையா? அப்பெல்லாம் விசாரணை இல்லையா? அப்பெல்லாம் நீதிமன்றங்கள் இல்லையா? அப்பெல்லாம் இந்த சட்டம் இல்லையா? அதான் கேட்கிறேன் நான். அப்போ நீங்க பொள்ளாச்சி நடைபெறுகின்ற பொழுதோ, தூத்துக்குடி நிகழ்வு நடக்கின்ற பொழுதோ என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஏடிஎம்கே? இப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல, ஒரு வழக்கு இருங்க. உங்களுக்கு புரிஞ்சிட்டு நீங்க புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அப்படி இல்ல. இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, பொள்ளாச்சி விவகாரமாகட்டும், தூத்துக்குடி விவகாரமாகட்டும், இன்னும் பிற பல்வேறு விவகாரங்கள் நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேனே, அது எல்லாத்துக்கும் வெளியில வந்து பொங்கணும்ல. ஒண்ணு இல்ல, இந்த பென்னிக் ஜெயராஜ் விஷயத்துக்கும் சரி எல்லாரும் வந்து கருத்து சொன்னாங்கல்ல, அதே மாதிரி காவல் நிலைய மரணங்கள் இங்க எத்தனை நடந்திருக்கு, அதுக்கு யாராவது கருத்து சொல்லியிருக்கிறாங்களா சார்? இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு யாராவது ஏதாவது கருத்து சொல்லி இருக்கிறாங்களா? பெண்களுக்கான வன்முறைகளை மிகவும் கண்டிக்கத்தக்கதுதான். அதில் வந்து கட்சியோ ஆட்சியாளர்களோ தலையிட முடியாது. சரி, ஏனென்றால் அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆட்சியாளர்கள் தலையிட முடியாதா? வேற யாரு சார் தலையிடணும்? அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்கொயரி பண்ணி. போலீஸ் யார்கிட்ட சார் இருக்கு? எஃப்ஐஆர் போட்டு. போலீஸ் யார்கிட்ட இருக்கு? ஆட்சியாளர்கள் கிட்ட இருக்கா இல்ல அது சுதந்திரமான தேர்தல் ஆணையம் மாதிரி சுதந்திரமான? அந்த ஆட்சியாளர்கள் போலீஸ் மூலமா நடவடிக்கை எடுக்கலையா? நான் கேக்குறேன் திருப்பி. என்ன சார் எடுத்தீங்க? எஃப்ஐஆர் போடலையா? யார் அந்த சார் அப்படினா அவங்க கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில்? நீங்க ஒரு ஒட்டு 19 சொல்ல கூடாது. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா இல்லையா? ஒரு அரசு மீது 2021 வரைக்கும் 19 பேசினவங்க இன்னைக்கு பொத்தி தங்களை பாதுகாத்து வச்சுக்கிறாங்களே, ஏன்? அது உங்களுடைய நிலைப்பாடு. அப்படி அல்ல.
எல்லாவித துரித நடவடிக்கையும் இந்த அரசு எடுத்திருக்கிறதா மோகன் இல்லையா? சார், அது நான் சொல்லுங்க மறுபடியும் இருங்க நீங்க வேறுபடுத்தாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. இல்ல நீங்க நான் இங்க சொன்னதுனால நடவடிக்கை தான் எடுத்தீங்களா எடுக்கலையான்னு கேட்கல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நீங்க எடுக்க போறது இல்லைன்னு. நான் அதுக்குள்ள போகல. நடவடிக்கைக்கு கோரிக்கை வச்சீங்கல்ல, அதுக்கு அப்படி ஆக்ஷன் எடுக்கணும், இதுக்கு இப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னு 2021 வரைக்கும் பேசினவங்களுடைய வாய்கள் எல்லாம் இப்போ ஏன் பேச மறுக்குது அப்படிங்கறதான் கேள்வி. அப்பொழுது நடைபெற்ற சம்பவங்கள்ல உயர்நீதிமன்றமோ அல்ல சுப்ரீம் கோர்ட்டோ தலையிடவில்லை சார். இப்போ உயர்நீதிமன்றம் பேசலாம். இதுல வந்து உயர்நீதிமன்றம் சுமோட்டோவோ ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு தான் எல்லாமே அப்படியா சார்? இல்ல, பேச ஒரே நிமிஷம். நான் உங்க சட்டப்படியே வரேன் சார். நீங்க வழக்கறிஞர் வேற, லீகலா போட்டு அடிக்கிறீங்க. இந்த ஒரே விளக்கம் சொல்லிட்டுமா? சொல்லுங்க. இந்த பொள்ளாச்சி விவகாரத்துக்கு ஒரு பத்திரிக்கைக்கு தடை கொடுத்தாங்களா இல்ல, இத பத்தி பேசக்கூடாதுன்னு? யார் சொன்னது? அதெல்லாம் எதுவுமே நடக்கலையா? ஆனாலும் பேசுனாங்களா இல்லையா? ஆனா இங்க பாருங்க மோகன் சார், நீங்க மறுபடியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மட்டும்தான் நீங்க பேசுறீங்க. அதை மட்டும் நான் பேச கிடையாது, எல்லாத்தையும் தான் கேட்கிறேன். கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு ஏதாவது 75 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அபிஷியலா எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற இந்த உண்மை வெளியில வரல. அப்ப அதுக்கு யாராவது குரல் கொடுத்தாங்களா? அப்ப யார் பீரியட் இருந்தது சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி யார் சார் இருந்தது? அரசு யார் கையில இருந்தது? திமுக அரசு தான். எப்போ? கள்ளக்குறிச்சி சார். ஓ பொள்ளாச்சி சொல்றேன் நான் கேக்குறது கள்ளக்குறிச்சிக்கு. ஓ புரிஞ்சிருச்சு. அப்ப ஆளும் அரசு யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேச்சுக்கள் வருங்கிறீங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன். பொள்ளாச்சி சம்பவத்தை அதிமுக ஆளும் அரசாக இருந்தா குரல் வரும். அப்படி அல்ல. திமுக ஆளும் அரசாக இருந்தா குரல் வராது. அதைத்தானே சொல்ல வரீங்க? அப்படி அல்ல. நீதிமன்றம் தலையிடுகின்ற பொழுது கவர்மெண்டோ அல்லது வேறு யாருமே தலையிட முடியாது, பேட்டியும் கொடுக்க முடியாது. எல்லா விவகாரத்திலும் இப்ப நம்ம பேசின அத்தனை விவகாரத்திலையும் நீதிமன்றத்தினுடைய தலையீடு இருக்கு, வழக்குகள் எல்லாத்துலயும் தான் இருக்கு. ஆனா எல்லாத்த பத்தி பேசாம இருந்தாங்களா? இப்ப நம்ம பேசாம இருக்காங்கல்ல, ஏன்? அவர் சொன்னார்ல, ஒரு விஷயம் சொன்னார்ல, அது காரணமா? இல்ல, நடிகர்களே பேசலன்னு சொல்ல முடியாது. விஜய் வந்து ஒரு நடிகர் தான், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் கூட தான் கவர்னர் கிட்ட மனு கொடுத்திருக்காரு. நீங்க நடிகரை பத்தி சொல்றதுனால கட்சி ஆரம்பிச்சாரு. சித்தார்த் என்ன சார்? அவர் யாரும் ஆடலையே. சூர்யா என்ன சார் கட்சி ஆரம்பிச்சாரு? ஜோதிகா கட்சி ஆரம்பிச்சாரு. அதான் அடிப்படை. கோவன் ஏதாவது கட்சி வச்சிருந்தாரா? அதான் அடிப்படை. இப்போ அவங்க எல்லாம் யாருமே கட்சி வைக்கல, அதனால வந்து பேட்டி கொடுக்கும்போது அவங்க வந்து தவிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா நடிகர் விஜயோ அல்லது குஷ்போ கட்சியில இருக்காங்க, அதனால அவங்க பிரபலமான என்பதுக்காக தான் அவங்க வந்து தங்களை வந்து. உங்களுக்கே இது பார்த்தா இதை கேட்ட சிரிப்பா இல்லையா? நடிகர்களும் யாரும் வரலன்னு சொல்றீங்களே, இந்த இவங்க நடிகர் இல்லையா? சொல்லுங்க சார். இல்லனா இந்த நடிகர் எல்லாம் உங்க கட்சியில இருக்கான்னு சொல்லுங்க. நான் பொதுவா எதிர்க்கட்சிகள் இப்போ இது நான் உங்ககிட்ட என்னத்த பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சரியா கேள்வி கேட்கலாம். நடிகர்கள் இவங்க பேச சார், அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, பேசுறாங்க சார். அதான் நான் சொல்றேன். அன்னைக்கு பேசின சத்யராஜனுடைய குரல் இப்ப எங்க? அவர் எந்த கட்சியில இருக்காரு? சித்தார்த்தனுடைய குரல் எங்க? இல்ல, அதான் நானும் சொல்றேன். இல்ல ஆமா, எந்த கட்சி அமைப்பு இல்ல, அது தெரிஞ்சுங்க. ஏன் இப்படி இருந்தாங்களா? ஏன் அப்ப அங்க போய் கேளுங்க, ஏன் குரல் கொடுக்கலன்னு அவங்க தானே கேட்கணும். இவ்வளவு நேரம் இதை நீங்க ஒரே வார்த்தையில முதல்ல சொல்லிட்டீங்க, அடுத்த கெஸ்ட் கிட்ட போயிட்டே இல்ல. அப்படி இல்ல, இவ்வளவு நேரம் பேசிட்டு ஏன் கேக்குறீங்களே? எப்படி இப்போ நீங்க அந்த 4 நடிகர்கள் சொல்றீங்க, சில நடிகர்களும் வந்து அமைப்புல இருக்காங்க, அமைப்புல இல்ல, அதெல்லாம் இங்க நாங்க வந்து எதுவுமே நான் கேட்கல. ஆனா இதுக்கு முன்னாடி 2021 வரைக்கும் அதிகாரத்தில் இருக்க ஒன்றும் இல்லை, 8 வழி சாலை இருக்குல்ல, அதுக்கு எத்தனை குரல்கள், எதிர்ப்பு குரல்கள் வந்தது கேட்டால் நாங்கள் சமூக ஆர்வலர்கள், நாங்கள் வந்து சமூக போராளிகள், சமூக வலைதள போராளிகள் எழுதுனாங்களா இல்லையா? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு குழந்தை மணப்பாறையில் இதில் விழுந்துருச்சு, அந்த குழந்தை ஆழ்துளை கிணறுல விழுந்துருச்சு, அவங்களுடைய அப்பா அந்த அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரு அதை மூடி வைக்கல, அதனால விழுந்துருச்சு, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு அரச குற்றம் சொல்லி எத்தனை பேர் சமூக வலைதளத்துல எழுதினாங்க. வர சார், ஒரு பேனர் விழுந்து ஒரு பெண், இளம் பெண், கண்டிப்பா அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு ஆட்சி சரியில்லை, எத்தனை பேச்சு பேசணும். எதிர்க்கட்சியாக ஏதாவது பேசுறமா? நீங்க நான் எதிர்க்கட்சியா இருந்து குரல் கொடுக்க தவறு இல்லை, நீங்களும் குரல் கொடுக்கணும். யாரு வேண்டாம்னா ஏன் குரல் கொடுக்கல? அததான் சார், எதிர்த்து ஏன் குரல் கொடுக்கல? திரை பிரபலங்கள் குரல் கொடுத்தா அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, திரை வாழ்க்கையவே நீங்க வந்து முடிச்சிருவீங்கன்னாரு. இவ்வளவு நேரம் அவர் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அவருக்காக தெரியும், அது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இல்லை.
அப்படி யாரும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் அவர் தானே சொன்னாரு, நீங்க கேட்டீங்களா இல்லையா? அந்த நடிகர்கள் யாராவது சப்ரஸ் பண்ணி அந்த திரை பிரபலங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே வந்து கமலஹாசன் அவர்கள் தான் அப்படின்னு கூட அவர் சொல்லுவார். அடுத்து சார் மன்சூர் அலிகான் சொல்லல என்னோட படத்தை நான் வந்து வெளியிட முடியல சொன்னாரா இல்லையா? நீங்க சொன்ன நடிகர்கள் இப்ப ஏதாவது மன்சூர் அலிகான் சொன்னாரா? நான் பேரே சொல்றேங்க, நீங்க சொன்னாரா இல்லையாங்க? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்னோட படத்தை வெளியிட முடியல இவங்க தான்னார்ல. அது அவருடைய கருத்து. அது அதுக்கான ஆக்ஷனும் எடுத்திருக்கு அரசும். என்ன ஆக்ஷன்? அரசு இதுல என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? நீங்க அரசு மேல குற்றம் சொல்றதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்க. அரசை யாருமே குற்றம் சொல்லல. அவர் பாதிக்கப்பட்டேன், நான் இவங்களால பாதிக்கப்பட்டேன்னு சொன்னவரையே நீங்க கேஸ் போடுறீங்கன்னா இவங்களால தான் பாதிப்புன்னு நடிகர்கள் சொன்னா என்ன ஆவாங்க? இல்ல அரசு மீது நீங்க இவங்க தான் பாதிக்கப்பட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு நடிகர் சொல்லலாம். அதனால அவங்க அந்த மாதிரி ஆக்ஷன். சார் எனக்கு யாரும் தியேட்டர் கொடுக்கலன்றாரு அவரு. எனக்கு தியேட்டர் யாரும் கொடுக்கல, கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. செய்ய முடியும் அதுக்கு அரசு என்ன செய்ய முடியும்? அரசா? இந்த ரெட் ஜெயின் ஒன்னு இருக்குது, அது தெரியுமா சார்? ஊர் அறிஞ்ச விஷயத்தை போய் தெரியுமான்னு கேட்டா அப்புறம் அது பிரைவேட் சார். அவங்க தான் தரக்கூடாது, அது பிரைவேட் யூனிட். அவங்களுக்கு எல்லா வித ரைட்டும் இருக்கு. அவங்க எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட மிங்கலா எல்லா தயாரிப்பாளரும் அவங்களோட இருக்காங்க சார். அது அரசியல் பவர்ல இருக்கிறதால தான் இது வந்திருக்குன்றோம். அது நீங்க உங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இல்ல. இன்னும் நான் இதை இன்னும் உங்களுக்கு விளக்கட்டுமா? நல்லா சொல்லுங்க. 2021 வரைக்கும் ரெட் ஜெயின் மூலமாக நீங்க தயாரித்த படங்கள் எத்தனை அப்படிங்கறதையும் 2021க்கு பிறகு ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரித்த படங்கள் எத்தனை அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், அதுக்கான உண்மை தெரியும். நூற்றுக்கணக்கான படங்களை 2021க்கு பின்னாடி தயாரிச்சிருக்கிறாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வெளிவரக்கூடிய 90% படங்கள் எல்லாமே அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் வெளியிடப்படுகிறது. ஆனா 2021 வரைக்கும் அதை பண்ணலையே. 2001க்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க தான் நீங்க தானே சொன்னீங்க. எண்ணிக்கை சார் 4 சார் 4 5 தான் சார். 2020 இது அவங்க டெவலப்மென்ட், அவங்களோட இம்ப்ரூவ்மென்ட், அவ்வளவுதான். அது டெவலப் ஆயிருக்காங்கல்ல. அது எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே டெவலப் ஆறாங்க? எப்படி அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இம்ப்ரூவ் ஆயிடுறாங்க? இது தனி அவங்களுடைய கம்பெனியுடைய இது சார் டெவலப்மெண்ட். அது போய் நீங்க எங்க கேட்ட நாங்க என்ன சொல்லுவோம் சார்? ஒரு நடிகர் இவங்க நடத்துற விழாவில் கலந்துக்கலன்னு அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க, கொடுத்தீங்களா இல்லையா? அவர் அடிக்கவே போனீங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சார். அவர் பேரை சொல்லுவாங்க, தேவையில்லாத நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. என்ன கேட்டீங்க? நான் என்ன பதில்? நடிகர்கள் மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிகளாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும், ஈவன் சோசியல் மீடியால சமூக வலைதளத்துல எழுதுறதோ கருத்து சொல்றதோ இருந்தாலும் கூட அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறது. ஏன் நீங்க மிரட்டலையா? யூடியூபர்ஸை மிரட்டலையா? எத்தனை பேரை நீங்க கைது பண்ணல? இந்த மாதிரி அச்சுறுத்தி யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்கிறாங்க. அது தவறான குற்றச்சாட்டு. யாரையுமே அச்சுறுத்த முடியாது, புரியுதுங்களா? அச்சுறுத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமே. யார் நடவடிக்கை எடுக்கிறது? யார் அச்சுறுத்தப்பட்டாரோ அவர் தான் எடுக்கணும். என்ன வந்து கவர்மெண்ட் உங்க மேல எப்படி சார்? ஏன் எடுக்க முடியாது? ஏன் எடுக்க முடியாது? எங்கிட்ட கொடுங்க, நான் பார்க்குறேன் அந்த கேஸை. ஏன் எடுக்க முடியாது? சும்மா தெரியாம பேசக்கூடாது. நான் வரேன் சார், நான் வரேன். டிஃபமேஷன் வழக்கு போடலாம்ல. இல்ல என்னால முடியல, நான் வரேன். இருங்க. இல்ல நீங்க திமுக அட்வொகேட் தானே? அதுதான் யாரா இருந்தாங்க. நான் லாயரா பேசுறேன். டிஎம்கே நான் போட்றீங்க, வழக்கறிஞர் தானே போட்றீங்க. வழக்கறிஞரா வரேன் சார், வரேன். இருங்க சார். என்ன மோகன் சார், எல்லாரையும் அடக்கி வைக்கிறதுக்கு இது என்ன சர்வாதிகார நாடா? அதான் திருப்பி கேட்குறேன். டெமோக்ரஸி கண்ட்ரி. ஆனா என்ன சார், ஒண்ணும் இல்ல, நீங்க செய்தித்தாள்லாம் படிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு யூடியூப்ல உட்காந்து ஒருத்தர் பேசினாலோ இல்ல ஏதாவது சமூக வலைதள பக்கத்துல எழுதினாலோ பொசுக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடுறீங்களே சார். அப்ப எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்குல்ல. அப்ப நம்ம எல்லாம் கருத்து சுதந்திரத்தை பேசலாமா? நியாயமான கருத்து சொன்னா எல்லாருமே ஏத்துப்பாங்க. ஆனா சட்டத்துக்கு புறம்பாக பேசுகின்ற பொழுதுதான் போலீஸ் என்ன சட்டத்துக்கு புறம்பா யாரு பேச? அது அவருக்கு கேளுங்க. யார் அப்ப 2021 வரைக்கும் பேசுனதெல்லாம் உங்களுக்கு நியாயம். நீங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பிறகு யாராவது பேசுனாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா? அடிப்படை என்ன? அடிப்படை என்ன? உங்களுக்கு வந்து கட்சி மாறிடுச்சு, அப்படி அல்ல. ஆளுங்கட்சி மாறிடுச்சு, அதான உங்களுக்கு அடிப்படை? அப்படி அல்ல. முழுமையாக எங்களை மட்டும் தான் நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால எல்லாவித மறுபடியும் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தான் உங்களுடைய எண்ணம் இருக்குது. மக்களை பாதுகாக்க நாங்க இதை பண்ணணும், மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தை கொடுத்திருக்கோம், மக்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொல்லலையே நீங்க? சட்டப்பூர்வமாக இந்த ஜனநாயக பூர்வமாக எல்லாவித நடவடிக்கை எடுத்தது மட்டும் அல்லாமல் ப்ரொடெக்ஷனும் இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கா இல்லையா? ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்ததே மக்கள் தான் ஃபுல்லாகவே டோட்டலாக புள்ளியா. இப்போ கடந்த
24 நடைபெற்ற பாராளுமன்றத்தில் 24ல சாரி 24 நடைபெற்ற பாராளுமன்றத்தில் முழுமையாக அத்தனை பேருமே வந்து அந்த ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் தானே வெற்றி பெற்றார்கள். அப்போ ஆளுங்கட்சி வெற்றி பெறுகின்றது, ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சு நீங்க பேசக்கூடாது, அதுதான் உங்க எண்ணம். அப்படி அல்ல. எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுத்திருக்கிறார்களா, அது அலோவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஆனால் எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் சட்டப்பூர்வமாக நீங்கள் அவங்க கிட்ட லைசன்ஸ் இது வாங்கணும், நீங்கள் பர்மிட் வாங்கணும். அது பர்மிட் வாங்கும்போது தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எப்போ கொடுக்க கேட்கணும்? ஒரு 1 வீக் இப்போ இந்த இவருக்கு நடத்தினாரு யார், விஜய் மிகப்பெரிய இது நடத்தினார். அப்போ அதுக்கு பர்மிஷன் வாங்கினாரா இல்லையா? அது போல நீங்க பர்மிஷன் வாங்குங்கன்றோம். கூட்டணி கட்சியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க சார், சர்வாதிகார நாடா இது, எங்களுக்கு வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஆட்ட இருக்கு, ஒரு போராடுறதுக்கு போலீஸ்காரங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வெளியாளுங்க அப்படி உங்க கூட்டணி கட்சியே சொல்றாங்கன்னா நீங்க எவ்வளவு சர்வாதிகாரத்தன்மையோட இருக்கிறீங்கன்னு புரியலையா? இல்ல எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கத்தை இவங்க கீப் அப் பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். ஓஹோ, சட்ட ஒழுங்க கீப் அப் பண்றதா பெண்களுக்கு இவ்வளவு வன்கொடுமை நடக்குது. அதுல என்ன நாங்க ஏதாவது சொல்றோமா? தமிழகம் வந்து நிம்மதியாக வாழக்கூடிய நகரங்கள்ல நம்பர் 1ல இருந்த சென்னை இன்னைக்கு 5வது இடத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் யாரு சார் காரணம்? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சி. அடிப்படை காரணம் என்ன? அதிமுக ஆட்சியில் இருக்கு, அதான் அடிப்படை காரணம். நீங்க இதுல கட்சி பார்க்காதீங்க, தனி மனித இல்ல எனக்கு புரியல. சட்ட ஒழுங்குல பிரச்சனைனா மட்டும் கட்சி பாகுபாடு பார்க்காதீங்கங்கறீங்க. அப்ப நீங்க ஏன் கேக்குறீங்க சட்ட ஒழுங்கு சரியா இல்லன்னு? யாரை கேப்பீங்க? கவர்மெண்ட் தானே கேப்பீங்க. அதுக்கு அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து. நீங்க தனி மனித ஒழுங்கு பரவாயில்லையா? இப்ப நீங்க 12 மணிக்கு கடை திறக்கணும், நீங்க 7 மணிக்கு கடை தந்துறீங்க. நான் 7 மணிக்கு திறப்பேன்பா, நான் 12 மணி தானே சட்டம். தனி மனித ஒழுக்கம் உனக்கு வேண்டாம், ஏன் நீ கடை உள்ள வர? செய்பவர்கள் வந்து தனி மனித ஒழுக்கத்தோட இருக்கணும்னா அவன் என்ன சார் பயப்படுவான்? எப்படி சார் பயப்படுவான்? இப்ப பயப்பட போதைப் பொருள் கடத்துறவங்க ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுத்தா செஞ்சா நீங்க வந்து ஏத்துக்கிறீங்களா இல்ல பயப்பட கூடாதுன்றீங்களா? சொல்லுங்க. அப்ப அவங்க இல்ல எனக்கு புரியல. நீங்க கேக்குற கேள்வி கேட்டா நீங்க சட்டமன்றத்துல முதலமைச்சரை கேள்வி கேட்டாதான் என்னங்க நாடாளுமன்றத்துல எம்பி என்ன பண்றாங்கன்னு கேட்டா நாடாளுமன்றமே நடக்கலையா, அப்புறம் எங்க நாங்க போய் கேட்கறதுன்னு கேட்கறாரு. இங்கேயாவது நீங்களாவது அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன கேட்கறது, யாரை கேட்கறது அப்படின்னு மழுப்புறீங்களே. அப்ப கடைசி வரைக்கும் பதில சொல்ல மாட்டீங்க. திமுக ஆளும் அரசுல இருந்தோ நடவடிக்கை எடுக்கலன்னா உங்க கேள்வி சரியான கேள்வியா இருக்கும். எல்லாவித துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? குண்டாஸ்ல அமைச்சிருக்காங்களா இல்லையா? தொட்டியை கிளீன் பண்ணாங்கல்ல, அதுக்கு அரசு பொறுப்பா? அரசு தான் பண்ணுதா? என்ன அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதான் செய்ய முடியும். ஒரு அரசு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கூட, எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தவங்க நம்ம 2021 வரைக்கும். ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒண்ணு நடந்துருச்சு, அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பான்னு கேக்குறீங்க. இல்ல அப்போ என்ன சார் உங்களுடைய பொறுப்புணர்வு? அப்போ எதிர்க்கட்சிகள் மிக ஆக்டிவா பணியாற்றினாங்கன்னு அர்த்தம். இப்போ எதிர்க்கட்சிகள் ஆக்டிவா பணியாற்றுறதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இல்ல இதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? உங்களுக்கு லாஜிக் தெரியல, நீங்க பேசவே மாட்டீங்க. நாங்க பேச வேணாம் சொல்லுங்க. சரி நன்றி சார். இதுல எனக்கு குரல் கொடுத்து பேச மாற்று கருத்து இல்ல. இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. நன்றி.